அப்புறம் விவசாயம். திமுக ஆட்சியில் விவசாயம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டு தமிழ்நாட்டுடைய வேளாண் துறை -1.8 வளர்ச்சி, மைனஸ் வளர்ச்சி. கடந்த முந்தைய ஆண்டு -3.6. ஆனா இவங்க எல்லாம் 5 ஆண்டுகள் ஆவரேஜா செஞ்சு நாங்க பிளஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போய் விலை நிர்ணயம் செய்யப்படும். அதுல கிட்டத்தட்ட தமிழக அரசினுடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட 900 ரூபாய் ஊக்கத்தொகை. ஒரிசால 800 ரூபாய் கொடுக்கறாங்க, ஆந்திராவில் 500 ரூபாய் கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டில் திமுக அரசுல 131 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டு அது 130 ரூபாய் இருந்தது. பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் அதிகமா படுத்தி 131 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க திமுக அரசு விவசாயிகளுக்கு. ஒரு டன் கரும்புக்கு 5000 ரூபாய் கொள்முதல் விலையாக நிர்ணயிக்கப்படும். அது இல்லாம நெல் முதல் எள் வரை அனைத்து விளைபொருட்களுக்கும் காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்படும். There will be a minimum price rate. நெல்லிலிருந்து எள்ளு வரைக்கும் பழங்கள் காய்கறிகள் அத்தனைக்கும் விளை பொருட்கள் அத்தனைக்கும் ஒரு விலை நிர்ணயம் செய்யப்படும். தமிழ்நாடு வேளாண் துறை ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 5 விழுக்காடு வளர்ச்சி அடைவதற்கு உறுதி செய்ய திட்டங்கள் வகுக்கப்படும். இடுபொருட்கள் மானியமாக ஒரு உழவருக்கு அதிகபட்சம் 30,000 ரூபாய், ஒவ்வொரு உழவருக்கும் 30,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் இடுபொருட்களுக்கு. நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பில் 25 விழுக்காடு வேளாண் சார்ந்த துறைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். 25% of the budget will be allocated for agriculture and agro related works. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். நியாய விலைக் கடைகளில் நாட்டு சர்க்கரை அட்டைக்கு 2 கிலோ நாட்டு சர்க்கரை வழங்கப்படும். கூட்டுறவு வங்கிகளில் உழவர்கள் பெற்ற குறுகிய கால மற்றும் மத்திய கால பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். பொதுத்துறை வங்கிகளில் உழவர்கள் வாங்கிய 1 லட்சம் வரையிலான பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். பொதுத்துறை அதாவது வேளாண் சந்தை துறைக்கு புதிய அமைச்சகம் ஏற்படுத்தப்படும். அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அதுக்கு ஒரு புதிய அமைச்சர் நியமனம் செய்யப்படுவார். அனைத்து மாவட்டங்களிலும் அங்கு அதிகம் விளையும் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டும் வகையில் வேளாண் சிறப்பு பொருளாதார மண்டலம், ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன்ஸ், அங்க எந்தெந்த பொருட்கள் விளையுதோ அங்க. தஞ்சாவூரிலும் நெல்லையிலும் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். தருமபுரியில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்களுக்கு ஒரு வேளாண் கல்லூரி அமைக்கப்படும். அப்புறம் வேளாண் பயன்பாட்டுகளுக்கு மின் இணைப்பு விண்ணப்பித்தவர்களுக்கு காத்திருக்கும் உழவர்கள் அனைவருக்கும் உடனடியாக மும்முனை மின்சாரம் இணைப்பு வழங்கப்படும். 125 நாள் ஊரக வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். வேளாண் பணிகளுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஒர்க் இது கொண்டு வரதுக்கு இதெல்லாம் நாங்கள் அழுத்தம் கொடுத்து வலியுறுத்துவனால வேளாண் பணியின் போது விஷப்பூச்சிகள் பாம்புகள் கடித்தால் நாங்கள் உயிரிழக்கும் உழவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்கப்படும். அறுவடை இயந்திரம் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்கள் வாங்குவதற்கு உழவர்களுக்கு 60 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். அதுக்கப்புறம் 2 லட்சம் கோடிக்கு நீர்ப்பாசன திட்டங்கள், இரிகேஷன் ஸ்கீம்ஸ் 2 லட்சம் கோடி. அதில் தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் 2 லட்சம் கோடி செலவில் நிறைவேற்றப்படும். ஏன்னா மற்ற மாநிலங்களில் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ப்ராஜெக்ட், இதில் ஒரே ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட அவங்க 75,000 கோடி ஒரு ப்ராஜெக்ட்ல. தமிழ்நாட்டில் நந்தன் கால்வாய் திட்டம், காவிரி குண்டார் திட்டம், தருமபுரி காவிரி இணைப்பு திட்டம், இப்படி எல்லாம் எவ்வளோ திட்டங்கள் நிலுவையில் இருக்கிற நேரத்தில் அதில் எந்த ஒரு பங்களிப்போ கடந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளோ பெரிய செட்பேக் 5 ஆண்டு காலத்தில் இருக்கு. அதில் ஆண்டுதோறும் 20,000 கோடி நீர்ப்பாசன திட்டங்களுக்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்படும். இதில் நான் சொன்ன திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும்.